ரஜினி ஆக்சுவலி நீங்க சொன்ன அது ஒரு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன தெரியுமா என்னோட பில்டிங் ஸ்ட்ராங் என்னன்னு தோணுதுன்னா, நம்பர் ஒன் வாட் எவர் வி சே பும்ரா. பிகாஸ் எப்பயுமே அப்சல்யூட் த்ரெட்னா அவன் நமக்கு அகைன்ஸ்டா அவன் தான் இருக்கான். ஆனா அதே ஒரு விஷயத்துல பேஸ்மெண்ட் வீக்ன்ற வரும்போது ஓகேவா, வென் இட் இஸ் கம்ஸ் டு மும்பை இந்தியன்ஸ், எனக்கு வந்து பேஸ்மெண்ட் வீக்ன்ற அவங்களோட ஓப்பனிங் பேர் அந்த விஷயம் வந்து எனக்கு குவிண்டன் டிகாக்கும் ரோஹித் சர்மாக்கும் வரும்போது கிளிக் ஆச்சு. அதே மாதிரி குவிண்டன் டிகாக் ரியன் ரிகால்ட்னு வரும்போது சம்டைம்ஸ் கிளிக் ஆகுது இல்லாம இருக்கு. நேத்தி மேட்ச்ல டிகாக்கும் டேனிஷ் மலேவாருக்கும் கிளிக் ஆகல. ஹூ நோஸ் நாளைக்கு கிளிக் ஆகலாம். ஆனா ஆஸ் ஆஃப்னா உங்களோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னா இன்னி நாள் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் வச்சு பார்த்தா தேர் ஓப்பனிங் ஒன்லி. ஆனா பவுலிங்ல குறை சொல்லவே முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இது அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டிங்ல வந்து ஸ்டில் நம்ம என்ன ஃபார்மேட்ல போறோம் அப்படிங்கிறது தெரியல. இஃப் தோனி வந்தாருன்னா என்ன ஆகும், இல்ல தோனி வரல கார்த்திக் சர்மா வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் வச்சுதான் அது நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஐ மீன் இட்ஸ் அ வீக்னஸ் அண்ட் தேர் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் பவுலிங்ல நம்மளோட ஒரு பெரிய வீக்னஸ் நான் பாக்குறதுன்னா ஸ்ட்ரென்த் சொன்னா 100 அகமது நான் சொல்ல கம்போஸ் சொல்லுவேன். ஓவர்டன் இருக்காங்க ஆஸ் ஆஃப் நோ பாஸ்ட் ரெக்கார்ட். பட் வென் இட் இஸ் கம்ஸ் டு அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், ஏன்னா எல்லாம் ஒண்ணு கூடுற மாதிரி எல்லாரும் ஃபார்முக்கு வேற வரானுங்க. ஸோ அந்த லாஜிக்ல பார்க்கும்போது எனக்கு ஆஸ் ஆஃப் நம்ம வீக்னஸ் பாக்குறது நம்மளோட பவுலிங் பெரிய கன்சர்னா தெரியுது. ஏன்னா ஓவர்டனையும் பிக் பண்றாங்க. ரீசெண்டா மேட்ச் வந்து அவர் தூக்கி அடிக்கல. ஆனா எப்படி சொல்றது, ஒரு ஓவருக்கு 9 ரன் அப்படின்ற மாதிரி 8 ரன்ல போக ஆரம்பிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்றாரு. இல்ல அப்படிங்கும்போது அது நாளைக்கு வந்து அது ஒரு பெரிய கன்சர்ன் கிடையாது கமல். மேட்ச் இல்ல அது மாறும் கன்சர்ன் அவங்களுக்கு. இல்ல. பட் அது வந்து வான்கடை மாதிரி இருக்க ரோடுலங்கும் போது விக்கெட் கிடைக்கலாம். ஆனா அந்த டீம்ல இல்ல கடப்பாரு இறங்கிட்டே இருப்பானுங்க, வர 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 வந்துகிட்டே இருப்பானு காலகைரன் மாதிரி. அது ஐ எம் வெரி அந்த லாஜிக் இன்ட்ரெஸ்டிங் டு ஐ மீன் என்ன சொல்றது, ஐ எம் எக்ஸைட்டட் டு see how ஹர்திக் பாண்டியா is going to use Overton space அந்த மிடில் ஓவர்ஸ்ல. ஏன்னா we ஓகே. were able to capitalize in the middle overs தான். விக்கெட்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆமா, பண்றது, ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணது மிடில் ஓவர்ஸ் தான். ஓவர்டன் அண்ட் நூர் அகமது வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி நூர் ஹர்திக் அகமது பாண்டியா நாளைக்கு எப்படி போயிட்டு அந்த பேஸ் நம்ம யூஸ் பண்ண போறான்னு நான் பார்க்க போறேன். கண்டிப்பா அந்த விஷயத்துல இல்ல ஹர்திக் பாண்டியா எப்படி யூஸ் பண்ணுவாங்கிற தாண்டி எனக்கு வந்து எப்படின்னா திலக் வர்மா வந்து ஒரு பக்கம் திலக் வர்மாவை 100 அகமது ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அனதர் சைட் ஜேமி ஓவர்டன் வந்து பாண்டியாவை ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் ஸ்பின்னர் போட்டா பாண்டியா பொழந்துருவான். இவர் அவரை ஹேண்டில் பண்ண அவரு ஹேண்டில் பண்ண நமந்தீரை யார் ஹேண்டில் பண்ணுவா? நமந்தீர் அகைன்ஸ்ட் நமந்தீர் வி ஹேவ் குட் ரெக்கார்ட் ஆக்சுவலி. அதுவுமே யாருன்னா இவருதான் 100 அகமது தான். அப்போ என்ன ஒரு டைம் வந்து பண்ணணும், ஒரு டைம் நாளைக்கு எடுத்திருக்கு. அகீல் ஹுசேன் எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் பரவாயில்ல, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அதேதான் காம்பினேஷன் எதுவுமே பார்க்காம நீ போடுற ஆசான்னு சொல்லிட்டு அவனை போட விட்டு இந்த பக்கம் 100 கொண்டு நம்ம சக்ஸஸ் ஃபார்முலாக்கு போயிடணும். அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். உனக்கு எது அதேதான் ஒர்க் அவுட் ஆக்சுவலி. ஆச்சு பவுலிங்ல போட வாட்டி அதை கொண்டு வா திரும்பி, அவ்வளவுதான். அதேதான் ஆக்சுவலி நாளைக்கு நம்ம நம்பக்கூடிய ஒரே பவுலர் நல்ல பவுலர் என்னன்னா, ஐ மீன் நான் வந்து இப்ப இருக்கிற ஃபார்ம் வச்சு போற சொல்ல ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ வித் நம்பர்ஸ் வச்சு பேசணும்னா 100 அகமது ஒன்லி கை. வை பிகாஸ் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீர் 3 பேருமே அவன் விக்கெட் எடுத்திருக்கான். அண்ட் வித் குட் ஆவரேஜ் அந்த விஷயமும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த லாஜிக்கல் பார்க்கும்போது 100 அகமது இஸ் அ கோ டு பவுலர் ஃபார் டுமாரோஸ் மேட்ச். அண்ட் ஆல்சோ அது 100 அகமது வந்து இப்ப திலக் வர்மா இருக்கும்போது அகைன்ஸ்ட் நான் ஸ்ட்ரைக்கர்ல வந்து பாண்டியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாண்டியா பொழந்துருவான். ஸோ அதையும் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அங்கதான் கேப்டன்சியோட மைண்ட் செட் போயிட்டு கேப்டனோட மைண்ட் செட் போயிட்டு ஒர்க் ஆகணும். அதுதான் எப்படி நம்ம பண்ண போறோங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி கீ மூமெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு வாட்ச் இட் ஃபார். அந்த ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அலாங் வித் தட் ஆஸ் யூ ஹவ் மென்ஷன்ட் நம்மளோட பவர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேட்ஸ்மேன்ஸ் அதாவது டில் டெவால் பிரெவிஸ் நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஃபோர்த்ல வந்து தூபே, ஃபிஃப்த்ல பிரெவிஸ், சாரி ஃபர்ஸ்ட் 3ல வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் 3 சொல்லிட்டேன். 4வது வந்து யார் வருவானா சர்ஃப்ராஸ் கான் வராரு, 5வது டூபே, 6வது பிரெவிஸ். ஸோ இந்த 6 வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து தான் மத்தவங்க யாரா இருந்தாலும் வரணும். இதுல உள்ள கொண்டு வரதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேட்டிங் இது வரைக்கும் நமக்கு வந்து வின்னிங் காம்பினேஷன்ங்கிறது இந்த கொலாப்ஸ் நடந்துச்சுன்னா இட் மை டிஸ்டர்ப் ஆஸ் யூ ஹவ் பிஃபோர் மென்ஷன். ஸோ ஆமா, அது நம்மளோட எனக்கு வந்து பேஸ்மெண்ட் ஃபைனல் வீக். ட்ரெயில தான் நமக்கு அந்த டெத் பேட்டிங்னு சொல்றோம் இல்லையா, அதுல தான் எனக்கு கன்சர்ன் ஆமா, இருக்கு. மற்றபடி எனக்கு மீதி எனக்கும் மேல கீழே எக்ஸாக்ட்லி. மிடில் எல்லாம் பெருசான கன்சர்ன் இல்லை. அண்ட் ஆல்சோ ஐ யா ஃபீல் ஹை டைம் பிரெவிஸ் டேக்ஸ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லிவ்ஸ் அப் டு இஸ் ட்ரூ பொட்டன்ஷியல் அப்படின்னு நான் பார்க்கணும் ஆசைப்படுறேன். ஸோ பிரெவிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ் நாட் லிவிங் அப் டு இஸ் பொட்டன்ஷியல் வேர் வி வாண்ட் டு இம் டு பி. கர்ணன் வாடான்னு சொன்னா கர்ணன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் எல்லா மேட்ச்லயுமே. ஸோ ஆமா. எனக்கு கர்ணன் எப்போ வருவாருன்ற நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்ஃபேக்ட் அவனுமே லாஸ்ட் திலக் வர்மா மேட்ச்மே மாதிரி தான். அவருக்கான சூட்டட் கோடட் அவருக்கான கோடட் ஒரு வென்யூ அது. நாளைக்குமே அந்த மாதிரியான ஒரு அது வென்யூ தான். சோ லெட்ஸ் see. அவன் அடிக்க போய் அது அவுட் ஆகி அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அடிக்க போய் அவுட் ஆயிட்டான். பட் என்ன 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 கேட்டால் அது வந்து காம்பினேஷனால தான் நம்ம மேட்ச் அதை லூஸ் பண்ணோம். அந்த பேட்டிங் எக்ஸாக்ட்லி காம்பினேஷன் நான் லூஸ் அதே பண்ணோம். சொல்றேன், இது காம்பினேஷன் தான். இப்போ வந்து ரோல் கிளாரிட்டி பயங்கரமா இருக்கும் பிரவேஸ்க்கு. என்ன ரோல் கிளாரிட்டினா நம்ம தான் கேரி பண்ணி அவனை மிடில் ஆடுற, வேற யாரும் கேரி பண்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேரி பண்ணிட்டு போகணும். இல்ல ஸோ எனக்கு அது வந்து இந்த எப்படின்ற ரோல் பார்ப்போம். கிளாரிட்டிங்கிற பாயிண்ட் பேச்சு வந்துச்சுனாலே தோனி வென் ஹி இஸ் இன் தி டக் அவுட் இட் வில் பி சால்வ்ட்னு தோணுது. அவர் உள்ள வந்திருக்காரு, லெட்ஸ் see இட்ஸ் கோயிங் டு சால்வ். அண்ட் யா பார்ப்போம். how it is going to ஹோப் work. ஃபார் த பெஸ்ட். யா யா நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நானும் சண்டைக்கு பார்க்க வாடான்ற ஒரு செக்மெண்ட். அதாவது சண்டைக்கு மேட்ச் அப்ஸ் வாடா. ரஜினி. இந்த ம். மேட்ச் அப்ஸ் இவங்க கூட வந்து
யாரு சண்டை போட்டா நல்லா இருக்கும், இவங்க கூட வந்து பயங்கரமான ஃபைட் இருக்கும். எனக்கு ஏத்தவனே பும்ரா வர்சஸ் ருத்துராஜ் தான். ஒரு பும்ரா விசஸ் ருத்ராஜ். அண்ட் எனக்கு வந்து பும்ரா விசஸ் ஹர்திக் பாண்டியா தோணுது. ஐ மீன் நான் எதுக்காக சொல்றேன்னா, பும்ரா வர்சஸ் when it ஹர்திக் comes to பாண்டியாவா? சாரி இது எப்படி? கெய்க்வாட் விசஸ் ஹர்திக் பாண்டியா. இல்ல ஆல்ரெடி சட்டம் வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்த சண்டே சொல்ல நான் கூட பையன் சர்க்காஸ்டிக்கா தான் சொல்றான் போல இருக்கு நினைச்சு ஒரு நிமிஷம் கதிகலங்கி போயிட்டா. அது வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல ஹலோ ஆஃப் டிவி அந்த போயிடும். இது இந்த கணக்குல வருது. நான் பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா கெய்க்வாட் விசஸ் பாண்டியா நல்லா இருக்கும். கமல் ஏன்னா ஆல்ரெடி ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்கான் பாண்டியா. சோ அந்த லாஜிக்ல பார்த்தா அவன் வரும். இல்ல எனக்கு அது ருத்துராஜ் பும்ரா எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்சப். எனக்கு இவன் ஹர்திக் பாண்டியா ருத்துராஜ் எனக்கு தெரியல, நான் பெருசா கண்டுக்கிட்டது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள ருத்துராஜ் நல்ல ஸ்கோர் அடிச்சிருவான், அப்புறம் தான் பாண்டியா உள்ள வந்து போடுவாரு. கரெக்ட் தான். ஆனா அந்த ஒரு ஷட் டவுன் இன்னிங்ஸ் மாதிரி அவன் நல்லா விளையாண்டுருக்கத ஷட் டவுன் பண்றது வந்து பாண்டியா பண்ணிருக்கான். அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி வித் விக்கெட். அது இருக்கட்டும், வேற யார் மேட்சப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து திலக் வர்மா விசஸ் நூர் அகமது ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார். அண்ட் நமன்தீர் விசஸ் நூர் அகமது ஐம் ஈகர்லி வெயிட்டிங். எனக்கு அகீல் ஹுசைன் வெர்சஸ் திலக் வர்மா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஹவ் இஸ் ஹேண்டிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்க்கணும். இட்ஸ் ஒரு கியூரியாசிட்டி சொல்றீங்க இந்த பாயிண்ட். ஆமா, கியூரியாசிட்டிக்காக கேக்குறேன். நாளைக்கு அவரை ஆட வைக்காம நாங்க ராகுல் சாரை உள்ள கூட்டின்னு வரண்டான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தாலும் வாய்ப்பு இருக்குது இவங்களை வச்சு. அண்ட் ஆல்சோ இது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, எப்பயுமே ஸ்கை வந்து ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம டீம் வந்து பத்திரானா வந்து அவனை அழகா தூக்கிட்டு போயிடும் ஒரு வாரமா. ஓகேவா, ஸ்கை இப்போ வந்து இப்படி நேத்திக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஜிடிக்கு அகைன்ஸ்டா அவர் அழகா அந்த ஸ்கோர் அப்படியே கொண்டு போகும்போது ஒரு மிஸ் ஷாட் ஆகி தான் அவுட் ஆவார். பெருசா அவர் மேலே மிஸ்டேக் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதேதான் அந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு அந்த மாதிரி யாரு ஷட் டவுன் இன்னிங்ஸ் போடுவாங்க ஸ்கைக்கு அகைன்ஸ்டா? பிகாஸ் ஸ்கை ஒன்ஸ் பண்ணிட்டான் முடிச்சு விட்டுரும் அவனுமே. அந்த கேட்டகரி அந்த கேலிபர் உள்ள பிளேயர் தான் ஒன்னும் இல்ல, அவனுக்கு அந்த பின்னாடி அந்த ஒரு ஃபீல்டர் வைங்க, அந்த ஃபைன் லெக்ல இல்ல ரஜினி அவன் அது உஷாராயிட்டான், பால் போடுங்க அப்படின்னு அந்த மாதிரி போட்டா இல்ல அவன் உஷாராயிட்டான். அந்த மாதிரி ஆடவே மாட்டேன். இப்ப லாஸ்ட் மேட்ச்ல பாருங்க அந்த ஷாட்டே ஆடல, அழகா லெக் சைட்ல இந்த மாத்தி கேப் ஃபைன் பண்ணி தான் அடிச்சிட்டு இருக்கான். அந்த லாஜிக்ல நான் சொல்றேன். எனக்கு என்னமோ கேப் ஃபைன் பண்ணா கூட அவன் ஸ்கொயர் கட் வைப்பான், ஸ்கொயர் கட் வைப்பான். அவன் டிரைவ்லாம் ஆடுற கேஸ்லாம் கிடையாது, ஸ்கொயர் கட் வைப்பான், ஸ்கொயர் டிரைவ் ட்ரை பண்ணுவான். அப்படி இல்லைன்னா வந்து லெக் சைட்ல ஏதோ ஒன்று கதகளி ஆடுற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று ஆடுவான். அவ்வளவுதான். அவனோட ஷாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவன் ஷாட்ஸ்லாம் முன்னாடி ஒரு டேஞ்சரஸா இருந்தது அவன் ஷாட்ஸ்லாம், இப்போ தெரியல. எனக்கு வந்து குர்ஜப்ரீத் சிங் பார்க்கணும்னு தோணுது. இட் வில் பீ குட். நல்ல மேட்ச். எப்படி இவனும் கொஞ்சம் அவரு டாக்கிள் பண்றாரு. ஆமா, இவனும் டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் குர்ஜப்ரீத்துமே. ஆனா எனக்கு குர்ஜப்ரீத் வெர்சஸ் ஹர்திக் பாண்டியா பார்க்கணும்னு தோணுது. ருதர்ஃபோர்ட் பார்க்கணும்னு தோணுது. how he is handling this powerful beast. அது சூப்பர். ருதர்ஃபோர்ட் வெர்சஸ் குர்ஜப்ரீத் ஆர் ஜேமி ஓவர்டன் மொரட்டு மேட்ச்அப்னா அதுதான். ஏன்னா ஜேமி ஓவர்டன் அவன் பேசதான் லவ் பண்ணுவான். இஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் பேஸ் ரஜினி. ஷெஃபன் ருதர்ஃபோர்ட் மாட்னா உரிச்சு விட்டுருவான். ஓவர்டன் நாளை அடி வாங்குறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனா சப்போஸ் அதையும் தாண்டி ஓவர்டன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐபிஎல் ஒண்ணுடா எடுத்துக்கடா ரைட்ட தாண்டிட்டேன் இந்த ஐபிஎல் அந்த மாதிரி நான் சொல்லுவேன். அந்த மாதிரியோட ஒரு ஆள் தான். ஓகே, ஆனா அது மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குர்ஜப்ரீத் விசஸ் ருதர்ஃபோர்ட் இட்ஸ் ரியலி. ஏன்னா அந்த ஒரு ஸ்லோவர் டெலிவரிஸ் மாத்தி போறது அந்த விஷயத்துல வந்து he can trap him. அந்த ஒரு விஷயம் இட்ஸ் குட் திங் டு வாட்ச். கலீலுக்கு பதிலா யார் ஆடுவான்னு நினைக்கிறீங்க? முகேஷ் சௌத்ரி வேண்டாம். முகேஷ் சௌத்ரி அகைன்ஸ்ட் இப்ப இருக்க கரண்ட் டீம் வந்து இட்ஸ் நாட் குட். ரோஹித் சர்மா வெளில இருக்காரு. அவர் எடுத்த 2 விக்கெட் ரோஹித் சர்மா போட்டாரு. உண்மையா சொல்லு, நல்லா தான் போட்டாரு லாஸ்ட் மேட்ச். சரி, நல்லா போட்டாரு. 2 ஓவரோட நிறுத்துனீங்க, இன்னும் 2 ஓவர் கொடுக்க வேண்டியது. அது நீ கேப்டன் தான் கேட்கணும், ருத்ராஜ் தான் கேட்கணும். அவர் தான் வந்து நானே கொடுக்க மாட்டேன், அவரே கொடுக்குறாரு. நானே கொடுக்க மாட்டேன். 2 ஓவர் அமைதியா உட்காருன்றேன். உண்மையை சொல்லணும்னா இந்த மேட்சை வந்து நல்லா தான் போட்டாரு. அவர் ஒன்னும் குறலாம் தப்பாலாம் ஒன்னும் இல்ல ரஜினி. அபிஷேக் சர்மா ஃபார்ம்லயே இல்ல. அவனை மொத பாலே ரிதம்க்கு கொண்டு வந்தது முகேஷ் ஸ்டார்க்கு தான். அதனால தான் சொல்றேன். ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 22 நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் 12 o'clock, சாரி 21 நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேட்ச் 23 இதுக்குள்ள ஒரு நாள் நடுவுல இருக்கு. மத்வால் ஆகாஷ் மத்வால சொல்லி உள்ள கொண்டு வந்து கலீலுக்கு பதிலாக போட விட்டா இட் குட் பி a சூப்பர் மேட்ச். நான் இல்லனே சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு என்னமோ ஸ்பென்சர் ஜான்சன் உள்ள கொண்டு வருவாங்கன்னு தோணும். கொண்டு வந்தாங்கன்னா அகில் ஹுசைன் எப்படி கொண்டு வர போறாங்கிறது ஒரு क्वेश्चन மார்க். எனக்கு கேட்டா அகில் ஹுசைன் தான் பெஸ்ட் சாய்ஸ் எனக்கு படுது ரஜினி அந்த ஸ்டார்டிங் இதுல. பட் அதுவும் பாட்டா விக்கெட் ஆட வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட அந்த பவர் பிளேல ஆப்ஷன்ஸே இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸாக்ட்லி இல்ல. அந்த அதனாலேயே ஸ்பென்சர் உள்ள போட்டு அங்க ஒர்க் ஆகுவாங்களா என்னன்னு தெரியாதுன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கும். சோ யா அதான் நம்மளால இது டிஃபைன் சொல்ல முடியாது. வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இவன் யார் நம்மளால ப்ரிஃபர் பண்ணுவா. அப்படி ருத்துராஜ் இல்ல ப்ரிஃபர் பண்ணுவாங்க தாண்டி அங்க பிட்ச்ல போயிட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சோ தே வில் கெட் டு நோ தட் ஓகே இந்த அனலைசிஸ் படி இவங்களை வச்சு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா 2 பேர்ல எப்படி பார்த்தாலும் யார் பண்ணாலும் தெரியாதங்க மாதிரி இருக்கும். என் தலைவனுக்கு வந்து பாலை இப்படி பிடிச்சா
இல்ல இப்படி பிடிச்சாலாம் பிடிக்காது, இப்படி பிடிச்சாதான் பிடிக்கும். இப்படி இப்படி ஸோ இப்படி இப்படி உள்ள இருப்ப இந்த மாதிரி பிடிக்கிறது, இந்த மாதிரி ரிலீஸ் பண்றதெல்லாம் பண்ணினா எனக்கு பிடிக்காது, ஏன்னா நான் சேர்த்துக்க மாட்டேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிங்க அதேதான். அப்படின்றது. ஆனா ஆல்சோ ஒன் மோர் திங், இந்த மாதிரி இருக்கும்போது மேட்ச் அப் when it is comes to batsman of CSK against bowler of RCB, சாரி bowler of MI பார்த்தோம்னா எனக்கு வந்து சஞ்சு ப்ரோ சாம்சன் இஸ் அப்சஸ்ட் அகைன்ஸ்ட் வித் ஆர்சிபி. ஐ டோன்ட் நோ வை. அவங்க ஜெட்டியை கொஞ்சம் விடுங்க. எனக்கு பார்த்தாலும் சிஎஸ்கே ஆர்சிபி பேட்ஸ்மேன் ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபி. சஞ்சு சாம்சன் வர்சஸ் அஸ்வினி குமார் அண்ட் கிரிஷ் பகத் ரஜினி. எனக்கு இன்னும் ரொம்ப கியூரியஸா இருக்கு அந்த பசங்க வந்து எப்படி சஞ்சு சரி, சாம்சன் ஒரே ஒரு அகைன்ஸ்டா கேள்வி, போட ஒரே ஒரு போறாங்கன்னு. கேள்விதான். இந்த 2 பேர்ல யார் நல்லா இன்ஸ்விங் போடுவா? அஸ்வினி நல்லா போடுவான். அவள் தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு சஞ்சு அவுட். அவர் பார்த்தா டிக்ளேர் பும்ரா பண்றீங்க, திருச்சி உள்ள பாருங்க. போகும்போதே பும்ரா இருக்கான். 0-1 போட்டு ஆரம்பிங்க மேட்ச், அவ்வளவுதான். உண்மையிலேயே அந்த அளவுக்கு இன்ஸ்விங்ல அவர், நானும் நீ சொல்றீங்க நானும் யோசிக்கிறேன், ஆனா அவர் அவுட் ஆறது அதே பேட்டர்ல தான் அவுட் ஆயிட்டு இருக்காரு. பேட்டில் அவுட் எனக்கு ஆறாரு. ஆனா நிறைய டேக் ஆன்ஸும் பண்ணிருக்காரு கமல். அவர் டேக் ஆன்ஸ் டேக் ஆன் பண்ணிருக்காரு இல்ல நீ சொல்லு. டேக் ஆன்லாம் நான் இப்போ பண்ணிருக்காரு. ரீசெண்டா இருந்த விக்கெட் ஆனச்சு இந்த ஐபிஎல்ல விக்கெட் ஆனது எல்லாமே பார்த்தோம்னா அந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்ச தலைவனுக்கு வந்து பிரெயின் ஃபேட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா உன ஏதாவது பால் பார்க்கும் போதே பிரெயின் ஃபேட் ஆயிட்டு ஏதாவது யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. அதுலயே வந்து ஆனா பால் உள்ள உண்மையை சிங்கிள் சொல்லடா, மறந்துடுறாரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு கன்சிஸ்டன்சி நான் வெயிட் பண்றதுன்னா அவரை வச்சுதான். ஏன்னா எஸ்ஆர்எச் மேட்ச் தான் கொஞ்சம் சொதப்பினாரு, பட் இந்த மேட்ச்ல அவரு ஏன்னா வேர்ல்டு கப் டைம்ல கான்கடையில தான் அவர் அடிச்சு உரிச்சிருப்பாரு. பட் சொல்றேன் இந்த மாதிரி பிச்சில தான் தலைவன் வந்து ஒரு ஐடியலா இருப்பாரு சஞ்சு சாம்சன். லெட்ஸ் see எப்படி சுத்த போறாரு அப்படின்றத பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வமா தான் சுத்த இருக்கு. போறாரா? How he's going to. சுத்தணும் நல்லா சுத்தணும். நம்ம டீம்ல வந்து யார் கர்ணனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் ஒரு சேவியர் மாதிரி விளையாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த எனக்கு aspect of தெரிஞ்சு bowling சொல்றேன். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூர் அகமது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இஃப் இஸ் யூஸ்ட் இன் Same கரெக்ட் for me என்ட்ரி also. பாயிண்ட்ஸ் அண்ட் ஆப்போசிட்ல வந்து இப்போ பேஸ் அட்டாக்ஸ் போறோம். பேஸ் அட்டாக்ஸ் இப்போ ஜெமி ஓவர்டனும் நூர் அகமதும் அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆல் குர்ஜப்னீத் சிங் ஓவர் டைட்டன்ஸ் த ஓவர், லைக் வந்து ரன்ஸ் கொடுக்காம கன்ஸ்ட்ரெயின் பண்றாங்க ஒரு எண்ட்ல இருக்கணும், இன்னொரு இடத்துல நூர் அகமது இருக்கணும். அப்போ இட் வில் ஒர்க். ஓகேவா? அது யாரா வேணா ஓகே இருக்கலாம், அகில் ஹசனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பட் தே ஹேவ் டு கண்ட்ரோல் த ரன்ஸ். ஒரு எண்ட்ல இருந்து இந்த எண்ட்ல இருந்து நம்ம நூர் அகமது போட்டு வி கேன் குவிக்லி டேக் தி விக்கெட்ஸ். அதே மாதிரி வந்து ஓகே பேட்டிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சு திரும்ப திரும்ப சொல்லி நான் அடி இல்ல இல்ல வாங்கினே அவங்க இருக்கேன். டீமோட கர்ணன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க டீமோட டீம்ல இந்த பவுலிங் மாதிரி காரணனா, savior, பவுலிங் காரணம் bowling கர்ணன். பும்ரா தான். எனக்கும் சேம் பும்ரா. அண்ட் ஆல்சோ ஐ பும்ரா வில் ஆட் தான். ஒன் மோர் guy, கிரிஷ் பரத். எனக்கு என்னமோ அந்த பையனோட பவுலிங் லாஸ்ட் டைம் பிடிச்சிருந்துச்சு. கிறிஸ் The பகட்டா guy who பரத்தா set அவர் this record. பேரு? கிரிஷ் பகட். பகத். ஸோ ஓகே. அந்த பையன் எனக்கு தோணுது அண்ட் பும்ரா தோணுது. ஸோ பேட்டிங்ல ஹூ இஸ் யுவர் MVP ஆன் போத் த பேட்டிங்ல டீம்ஸ்? தாங்க ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த டீமுக்கு வந்து நான் ஐ வில் கோ வித் திலக் வர்மாவே இப்போ நான் இப்போ சூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு திலக் வர்மா பிடிக்கும், சொன்னாலும் நான் திலக் வர்மா சூஸ் பண்ணிக்கிறேன். சிஎஸ்கேல எனக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சிஎஸ்கே சொல்லிடுறேன். சிஎஸ்கேல வந்து யார் இருக்கா? அவன் பேர் தான் சொல்லணும். அவன் அடிக்க மாட்டானே அவன். எனக்கு அதுதான் ஒரே பயமா இருக்கு எனக்கு. ருத்துராஜ் தான். ஏன்னா அவனோட சிஎஸ்கே ருத்துராஜோட ஸ்டாட்ஸ் அகேன்ஸ்ட் மும்பை வந்து இட்ஸ் லைக் அது டினை பண்ண முடியாது. சூப்பர் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ அதனால ஆக்சுவலி அகைன்ஸ்ட் எந்த பிளேயரை விட அக்ராஸ் டீம்ஸுமே ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த stands out மேட்ச்லயும் அவன் actually. வந்து கம்பேக் கொடுக்கலன்னா தயவு செஞ்சு பேட கீடெல்லாம் கழட்டி வச்சு இல்ல கேப்டன்சி நான் அவன் மறுபடியும் வந்து சொல்றேன், ஆனா இந்த தலைவர் மேட்ச்ல ரெடி ஆயிட்டாரு. அவர்கிட்ட குத்துரு திரும்பி வழக்கம் போல எல்லாமே தானே பண்ணுவேன் எல்லா வருஷமும். அது மாதிரி இந்த வருஷமும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ பண்ணி சேஃபா ஆனா இந்த போய் வருஷம் உட்காந்துக்கோ. கம்பேக் கொடுக்கறதுக்கு நீங்க சொல்றதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மேட்ச் இவனு கிட்ட கம்பேக் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த மாஸ் ராணி அன்னியன் அப்படின்ற படத்துல மாதிரி தான் விவேக் இருக்கும். சொல்லுவார்ல, இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான். கிடைக்காது. அதேதான். ஆக்சுவலி நாளைக்கு இவனுக்கு மார்னிங் வந்து நான் எனக்கு பார்ப்பேன், ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேரும் MVP. கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போய் சொல்லணும் ருத்ராஜ். அதேதான். MVP வந்து எனக்கும் நம்ம டீமுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் சர்ஃப்ராஸ் கான். ஐ மீன் ஒரு எட்ஜ் இருக்கு சர்ஃப்ராஸ் கானுக்கு. உருவில் பட்டேல் எனக்கு தோணுது, பட் ஸ்டில் ஹி இஸ் என்ட்ரிங் நியூ. அந்த லாஜிக்ல நான் பாக்குறேன். ஏன்னா அந்த டீம்ல பிரேவிஸ்க்குலாம் பேஸ் எல்லாமே வாய்ப்பே பயங்கரமா இருக்கு. இல்லையா? பிரேவிஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது இந்த ஹை ஸ்கோரிங் எம்பிபினா அது ஒரு மேட்சே டோன் செட் பண்றது. இவர் போயிட்டு கடைசியில வந்து அடிச்சு கொடுப்பாரு பிரேவிஸ். அந்த லாஜிக்ல பாக்குறேன். அந்த மேட்ச் என்டையர் மேட்ச்க்கு டோன் செட் பண்ணி கொடுக்குற லாஜிக்ல பார்த்தா நான் ருத்ராஜ் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் பாக்குறேன். வாட் இஃப் நம்ம டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு? அது ஹைலி அப்படின்னா சான்சஸ் பிரேவிஸ் இருக்கு. தான். பிரேவிஸ் மட்டும்தான் வாய்ப்பு. ஏன்னா அந்த பிச்சுக்கு பிரேவிஸ் ஒரு ஐடியல், அந்த மாதிரியான ஒரு ஆள் அவன் அதுக்கு. அண்ட் when it comes to மும்பை இந்தியன்ஸ் எனக்கு வந்து சூரியகுமார் யாதவ் தோணுது. அது ஏன்னு தெரியல. நாளைக்கு என்ன சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரைக் பண்ற சான்ஸ் இருக்கு. அண்ட் ஹர்திக் பாண்டியா, பிகாஸ் திலக் வர்மா லாஸ்ட் டைம் பேட்டிங்ல நல்லா அடிச்சாரு. ஸோ இந்த டைம் அவருக்கு அகைன்ஸ்டா நல்லா பிளாட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். இல்லைன்னா உரிச்சு விட்டுருவோம், அது வேற விஷயம். பட் ஸ்கை அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருமே லாஸ்ட் டைம் அது ஒரு சின்ன ரிதம் தான் வெயிட் பண்ணாங்க, கிடைச்சதுன்னு அடிச்சிருவாங்க. அண்ட் as you have mentioned, if டாப் ஆர்டர் கொலாப்ஸ் on both the teams, டிவால் பிரேவிஸ் here and ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் here, அவங்க ரெண்டு பேருமே அவனுங்க அதே தான் சேம் ஐடியல் பிச் ஃபார் போத் அண்ட் ஐடியல் டீம் ஃபார் போத். ரெண்டு பேருமே பேசஸ் வச்சிருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் பேசஸ் லவ் பண்ற ஆளுங்க, உரிச்சு விட்டுருவானுங்க. இதுதான் என்னோட MVP. யாரு எனக்கு பண்ணுவா? வந்து என்ன ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்? யார் நான் சொல்றது என்ன ஆக்சுவலி புரியலையே எனக்கு. நான் இங்க ஹைடனா மாற ஆரம்பிக்கிறேன். ஓகவா? ஹார்ட் சேஸ் என்ன சிஎஸ்கே, ஹைடன்? பிரெயின் சேஸ் என்ன மும்பை இந்தியன்ஸ், அந்த நான் சொல்றேன்.
அந்த இந்த இந்த இங்கிலீஷ்லாம் பேசாத. ஜெயிப்பியா இல்ல மாட்டியா அதை மட்டும் சொல்லிட்டு போ. ஜெயிக்க சான்ஸ் ரொம்ப கம்மி ரஜினி. 49-51. யாரு? எம்ஐ வந்து ஃபார் எம்ஐ ஐ வில் கிவ் 51 அண்ட் 49 ஃபார் சிஎஸ்கே பிகாஸ் ஆஃப் த ஃபேன்ஸ். என்னது? அந்த ஒரு எட்ஜ் எனக்கு சிஎஸ்கே வந்து எனக்கு பிடிக்குங்கிற ஒரு எட்ஜ்னால அது 49. பட் ஆனா நான் இருக்கு வந்து ரஜினி, ஒரு சான்ஸ் இருக்கு, எடுக்கலாம். ஐ சிஎஸ்கே எம் கேன் கோயிங் வித் கோ ஃபார் சிஎஸ்கே 60-40. 60-40. அது ஐ நடக்கணும். எம் கோயிங் வித் சிஎஸ்கே. லெட்ஸ் see. சிஎஸ்கே நாளைக்கு வந்து அந்த ஜெய்ஷா ஒன்று ஃபைனல்ஸ் ஒன்று பண்ணுவாரு, அது பண்ணும். ஒரு லுக் கொடுத்தாரு கொடுப்பாரு அது. யா ஓகே. எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா 230 ரன் அடிப்பாங்க. 250 230. யார் விச் அடிப்பா? டீம் இஸ் கோயிங் டு மும்பையா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் 230 அடிப்பாங்க. அது எந்த டீமா இருந்தாலும் சரி அடிக்கணும் அண்ட் அடிப்பாங்கன்னு தோணுது. 230. ஆமா, பிகாஸ் அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த டீமுக்கு எந்த டீம் பேட்டிங் பண்ணலாம் அந்த ஆப்ஷனே கிடையாது. வேற ஆப்ஷனுங்கிறது பாக்குறதுக்கு சான்ஸுமே கிடையாது. ஒன்லி ஆப்ஷன் டு கோ ஃபார் இஸ் 230 which is 20 runs above par அப்படின்னு சொல்லலாம். 210 சொல்லலாம், 220 பார்னு சொல்லலாம். ஆனா அது தாண்டி ஒரு 10 ரன் 20 ரன் தேவைப்படும் அந்த டீமுக்கு. அந்த லாஜிக் நான் சொல்ல வரேன். ஏன்னா ரெண்டு டீமுமே இப்போ மோர் ஓவர் பவுலிங் வந்து ஃபைனா இருக்கு, அதனால குறையலாம். ஆனா இருந்தாலுமே சேஃபர் சைடுக்கு போறதுக்கு இது கண்டிப்பா தேவை. அதனால இதுதான் என்னோட எனக்கு என்னமோ ஸ்கோர் நான் செட் பண்றேன். ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஓவர் பேட்ஸ் தே ஹேவ் டு புட் ஆன் 210 to 220, so it will create a scoreboard pressure and that can be easily chased as well, I guess. எக்ஸாக்ட்லி, அது ஈஸியா சேஸ் பண்ண முடியும். 220 ஈஸியா சேஸ் பண்ணலாம். அதான் அந்த 230 ஒரு 10 ரன்ஸ் எட்ஜ் நான் சொல்றேன். இஃப் இட் இஸ் தேர் தி டீம் வில் கோ சேஃப்ன்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனா கொஞ்சம் அந்த ஆர்சிபி மாதிரி 240 250 தான் ஏம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் போலிங் வந்து ஓரளவுக்காச்சு நல்லா பில்ட் அந்த அந்த பேட்டிங் லைன் அகேன்ஸ்டா சொல்றேன். வில் ஜாக்சன் வர ஆட போறா தெரியல, பட் ஆடணும் என்ன கேட்டா மும்பைல. அவர் ஆட மாட்டாரு. ஆக்சுவலி நீங்க சொல்ற லாஜிக்ல ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் ஆட வைக்க மாட்டாங்க பிகாஸ் தே காட் தி வின்னிங் காம்பினேஷன். தே வில் கோ வித் தட். பண்ணாரு, அதெல்லாம் பார்த்தேன். ஏதோ போட்டோ எல்லாம் போட்டுருந்தாங்க மும்பைல இருந்து. இல்ல பிராக்டிஸ் பண்றது அதான் சொல்றேன், அதெல்லாம் இருக்கு. ஆனா இறக்கி விட மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். பிகாஸ் அது ஒரு ரெண்டு மேட்ச் வந்து நெட்ஸ்ல வச்சு மும்பை கமாரி மும்பை என்ன வேணா பண்ணுவாங்க கமல். நீங்க சிஎஸ்கே தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க கமல். அவனுக்கு கப்பு ஜெயிக்கிறது தான் அவனுக்கு முக்கியம் கிடையாது. சிஎஸ்கே தோக்கடிக்கணும் அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். இல்ல பண்ணக்கூடிய ஆளுங்க தான். பட் எனக்கு என்ன இருக்க கரண்ட்ல என்ன வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸிங் பீஸ். வான்கேடில வின் பண்றதுக்கு வில் ஜாக்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய மிஸ்ஸிங் பீஸ். சோ அது வந்துட்டானா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா தே வில் ஸ்ட்ரைட் அவே உள்ள 11ல நடப்பான்னு தான் சொல்லுவாங்க வில் ஜாக்ஸ். அது கரெக்ட். ஆனா இது வந்து இப்போ எம்ஐ வந்து தோக்கறதுல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாவே அவங்க வந்து அந்த மூவ் எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ தே காட் தி பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் அண்ட் எல்லாம் கை கூடி அந்த மாதிரி ஒரு டைம் செட் ஆக ஒரு எப்படி சொல்றது, இல்லையே ஓபனிங் கூட செட் ஆகலையே. ஓபனிங் அவங்க இன்னும் அந்த பட்டி டிங்கரிங்லாம் பண்ண வைப்பாங்க. திலக் வர்மா எல்லா மேட்ச்லயும் செஞ்சிருப்பாரு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க டெஃபினட்டாவே ஓபனிங் கொண்டு போவாங்க திலக் வர்மாவை. நான் சொல்றது எப்படின்னா இந்த ஓவர்சீஸ் ஓபனிங் கொண்டு போவாங்களா? சாரி, நான் சொல்றது இவரு வில் ஜாக்ஸ் வந்து ஓபனிங் கொண்டு போவாங்கன்னு சொல்ல வரேன். ஆனா ஏன்னா இப்போதைக்கு அவங்க யூஸ் பண்ண அல்லா கசன்ஃபர், மிச்சல் சாண்ட்னர், குவிண்டன் டிகாக், ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்றாங்க. அப்படி வில் ஜாக்ஸ் வந்தாருன்னா ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அந்த கால் எடுப்பாங்களா அப்படிங்கறது ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த லாஜிக்ல நான் பேசுறேன். ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் டெஃபினெட்லி உட்கார வச்சிருவாங்க. ரஜினி அப்போ வில் ஜாக்ஸ் அண்ட் டேனிஷ் மலிவர் ஓபனிங் ஆடுவாங்கன்னு சொல்றீங்களா? வில் ஜாக்சன், குவிண்டன் டிகாக், டேனிஷ் மலிவர்னு ஒரு பையன் ஓப்பனிங் ஆடுறான். அவன் வந்து இந்தியன் பிளேயர் தான், சின்ன பையன், சூப்பரா ஆடுவான், ரெட் பால் கிரிக்கெட்டர். இப்போ அவன் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் மேட்சே சரியான ப்ரெஷர், அவன் ஒழுங்காவே நிக்கவே இல்லை மைண்ட் சைட்ல. அவனை உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க வில் ஜாக்ஸையும் குவிண்டன் டிகாக்கையும் ஆடுவாங்க. அப்படிதான் சொல்றேன். அப்படி இறங்குனாங்கன்னா ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் உள்ள இறங்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா மிச்சல் சாண்ட்னர், அல்லா கசன்ஃபர் பவுலிங்ல கசன்ஃபர் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஆமா, அப்போ அப்படிங்கறத வில் ஜாக்ஸ் இறங்க மாட்டாங்கன்றேன். அப்படின்னா எப்படி அல்லா கசன்ஃபர் ஆட மாட்டாங்க. வில் ஜாக்ஸ் அல்லா கசன்ஃபர் ஆட மாட்டாங்க. வில் ஜாக்ஸ் பவுலிங் போடுவாங்க. அவன் தான் அவங்க டீமுக்கு இப்போதைக்கு நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்கானே. அல்லா கசன்ஃபர் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்கானே, இது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருக்கான். ஏதோ ஒன்னு பண்ணி எங்களை ஜெயிக்க வைங்கடான்னு நான் கேக்குறேன் அவனுங்கள, அவ்வளவுதான். இல்ல புரியுது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவனுங்க ஆல்ரெடி நீங்க சொல்ற மாதிரி தோத்துட்டு இருந்தாங்கன்னா மாத்துறதுக்கு யோசிக்க மாட்டானுங்க. அவனுக்கு இப்போதைக்கு ஒழுங்கா ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்க டீம் இருக்குதுங்கும் போது ஏன் அவன் மாத்தணும்? நீ 2 மேட்ச் உட்காரு, நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் இன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பவுலிங் ஏதோ ஒன்று டிஃபரன்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவங்க. பேட்டிங் சாரி டாப் ஆர்டர்ல பண்ணானுங்கன்னா டெஃபினட்டா அதுக்கு நம்ம ஆச்சரியப்படவே தேவையில்ல. மும்பை இந்தியன்ஸ் தே ஆர் நோன் ஃபார் இட். அதை நம்ம ஆச்சரியப்படவே தேவையில்ல. பட் எனக்கு இப்ப இருக்க கரண்ட் சினாரியோ அண்ட் கரண்ட் வின்னிங் பொசிஷன் வச்சு பார்க்கும்போது தே ஒன்ட் சேஞ்சுங்கிறது என்னோட பாயிண்ட், அவ்வளவுதான். பட் தி சேஞ்சுனா டிபிக்கல் எம்ஐ மூவ் தான், அதெல்லாம் நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். அது என்னோட தாட். அல்லா கசன்ஃபர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி வில் பெர்ஃபார்ம். ஏன்னா இஸ் வெரி ஈஸிலி ரீடபிள் against anyone. அது ஒண்ணு. Yeah, but இந்த வருஷம் as of now he is the one who is taking kind of அந்த மிடில் ஓவர்ல வந்து அழகா மூவ் பண்ணி கொடுக்கறத அவன் தான் பண்ணிட்டு இருக்கான்.
ஸோ அந்த லாஜிக்ல போவாங்க. மிச்சல் பட் சாண்ட்னர் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்றது கேள்விப்பட்டேன். அப்படியே நான் இல்ல பார்க்கல இல்ல பெருசா மிச்சல் சன் மேட்சஸ்லாம். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து மிச்சல் சன் வந்து அவனை மாத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவன் மிடில் ஓவர்ல அவன் ஒண்ணு இல்ல, ஒரு மேட்ச்ல வந்து பவர் பிளே கொடுத்தாங்க 22 ரன், பேலன்ஸ் 3 ஓவர். எந்த டீமுக்கு அகைன்ஸ்டாங்கிறத மறந்துட்டேன். பவர் பிளேல 22 ரன், பேலன்ஸ் இருக்க 3 ஓவர் வந்து நார்மலா போட்டான். நார்மல் மீன்ஸ் அவுட் சைடு பவர் பிளே போட்டான். 4 ஓவருக்கு அவனோட ஸ்கோர் வந்து ஆர்சிபி தான். 47 பில்சால் தானே 45. அடிப்பான் அவன. அப்படியா? 40 எக்ஸாக்ட்லி ஆர்சிபி சூப்பரா அகைன்ஸ்டா அடிப்பான். 45 ரன்ஸ். ஸோ 23 ரன் 3 ஓவர்ல. ஓகே, ஒரு ஓவர் பவர் பிளேயர் கொடுத்தா 22 ரன். தட்ஸ் அ கேப்டன்சி பிளண்டர். அது வந்து நம்ம எதுவும் பேசவே முடியாது. அந்த டைம்ல வேற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி தான் அது போச்சு. அப்படிங்கும் போது அவன் மத்த எல்லா மேட்சுமே பண்ணான். அந்த ஒரு மேட்ச் தான் அவன் பண்ண மிஸ்டேக். ஸோ மிச்சல் சாண்டனர் உட்கார வைக்கிறாங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அ ரபிஷ் மூவ் அப்படின்ற மாதிரி. ஓ, ஸோ தே வில் டெஃபினெட்லி வில் நாட் ஜாக்ஸ் டச் வர சாண்டனர். மாட்டாருன்னு சொல்றீங்க. மேபி வந்தாருன்னா வர ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மாட்டாரு. அல்லா கசன்பர்க்கு பதிலாக தான் வரலாம் வந்தாருன்னா. ஏன்னா ஷர்ஃபின் ரூதர்ஃபோர்டு தே வில் நாட் டேக் சான்ஸ் பிகாஸ் ஹி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ டெஃபினெட்லி ரஜினி. ஹி இஸ் பெர்ஃபெக்ட் லீத்தல் அண்ட் அகைன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் வான்கடே டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி லீத்தல். அதுதான் சொல்ல வரேன். அவன் மேல கை வைக்கவே ஓகே, மாட்டாங்க. பாப்போம். ஸோ தட்ஸ் என்னன்றத இட் ஃபார் த பாப்போம். டே. அண்ட் அண்ட் எலெக்ஷன் டே. ம். இன்னைக்கு நான் என் ஓட்ட எல்லாரும் போடுறேன். மறக்காம நான் யாருக்கும் சொல்ல, யாருக்கு ஓட்டு போடுங்க சொல்ல, யாருக்கு வேற எல்லாரும் ஓட்டு போடுங்க. உங்க இஷ்டம் தான். யாருன்னா ஓட்டு போடுங்க. சந்தோஷமா ஓட்டு போடுங்க. Okay, Rajni, let's close this. Okay, guys, if you like the content, please do the subscribe and உங்க feedback ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல and லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க and whatever you feel இது வந்து பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நான் பார்க்க இப்போ ரீசெண்டா கொஞ்சம் பேர் போடுறாங்க. That's really appreciable because those things will correct us and thank you for it. Also, guys, if you want to collaborate with us, please put it in the comment box, and Netaji will reach you out. And please DM in Netaji's Cut Instagram page. He will definitely reach you out, and we can have a exciting and exuberant content along. ஸோ அந்த லிங்க் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் கைஸ், வி வில் host a kind of off IPL வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். And what is the team you guys want to discuss weekly or monthly, whatever it is we can discuss, and accordingly we will invite you and just put your comments as well, whatever it is, let's discuss. Different team fans இருந்தீங்கன்னா அவங்களும் உள்ள வாங்க. It will be good to have a different perspectives how these guys are seeing other teams. That will be good. ஆமா. And also we have started to get the stats. Okay, அது மாதிரி பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றோம். And how it is going to work, that's what we implemented in this previewல இருந்து. ஸோ எல்லா ப்ரிவியூக்குமே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். அண்ட் இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் மேக் திஸ் ஹேப்பன். யா, தேங்க்யூ கைஸ். நன்றி, வணக்கம்.